ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் புஷ்பா இருக்காங்கல்ல, கோயம்புத்தூர் புஷ்பா, அவங்க மருமகளுக்கு வளைகாப்பு ஆயாவை இன்வைட் பண்ணாங்க. ஆயா வந்து நலுங்குக்கு போயிருக்கேன். சில பிள்ளைங்களா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வீட்டில் விசேஷம் என்றால் ஆயாவுக்கு இன்வைட் பண்ணுங்கள். ஆயா வரேன், சரிங்களா? அப்புறம் என்ன பேசுகிறது பாருங்களேன். எவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக விசேஷம் வச்சுருக்காங்க. வளைகாப்பு, இதே வளைகாப்பை பெரிய மண்டபத்தில் வச்சாலும் வளைகாப்பு தான். இதை வந்து சந்தோஷமாக ஒரு வீட்டில் வச்சாலும் வளைகாப்பு தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த குடும்பம். என்றைக்கும் பேரும் புகழோட 16 செல்வங்களோட இந்த பிள்ளை குட்டிங்க என்றைக்கும் சந்தோஷமாக. நான் போனோடனே அந்த பசங்கள்லாம் வாங்க வாங்க, நான் அவ்வளோ சந்தோஷமாக கூப்பிடுங்க. நான் அப்படி தான் நடந்துக்கிருவேன். எங்கள் வீட்டுக்கு போனாலுமே யார்கிட்டையும் மனசு முகம் சுளிக்கிற மாதிரி நடக்கவே மாட்டேன். ஆயா, சரிங்களா? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதுபோல் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்மளும் எல்லாரையும் போலையுமே பணக்காரங்களும் ஆகலாம், சரிங்களா? நிம்மதி இருக்கிறவங்க தான் பணக்காரங்க. சந்தோஷம் இருக்கிற வீடு தான் பணக்காரங்க. பெரிய பங்களா இருக்குது, வீடு இருக்குது, அதில் இல்லை சந்தோஷம், நிம்மதி. நம்ம வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நான் ஏன் அங்கேருந்து மதுரையிலேருந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கேன் தெரியுமா? அவங்க எப்பயுமே என் மேலே ஒரு தனி மரியாதை பேசுவாங்க, தனி பாசமாக இருப்பாங்க. முன்ன விட்டு பின்னெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. அந்த மாப்பிள்ளை, அந்த புஷ்பா மகன், அவர் தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேர் என்னக்கா? பிரபு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பிள்ளை. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா? சரியா? எல்லா பேரையும் பார்த்துட்டேன். நீங்கள் இது மாதிரி ஆயாவை கூப்பிடுங்க, நானும் வர்றேன் வீட்டுக்கு, சரிங்களா சொந்தங்களே?